ஸ்ரீ குருப்யோ நமகம். நாம் நேற்றைய முன்தினம் ஆரோக்கிய வாழ்வு என்ற தலைப்பிலே சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆரோக்கிய வாழ்வுக்கு மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால் தூய காற்று. சுவாசத்திற்கு தூய காற்று, நல்ல சத்தான அளவான உணவு வகைகள், நல்ல உறக்கம், நல்ல உடற்பயிற்சி, இவை அனைத்தும் நிறைந்த ஒன்றே ஆரோக்கிய வாழ்விற்கு வழிகோலும். மேலும் இயற்கையில் கொடுக்கப்பட்ட மருந்து பொருட்களை உணவில் சேர்ப்பதன் மூலம் நோய்களிலிருந்து தடுப்பு ஏற்படுகிறது. சற்றே பின் சென்று இயற்கை வளம் ஆரோக்கியமான வாழ்விற்கு எந்த விதமான வகைகள் செய்து கொண்டிருக்கின்றன, அதனை நாம் எவ்வாறெல்லாம் மாற்றிவிட்டோம், அதனால் ஏற்படுகின்ற தீய விளைவுகள், அதனால் ஏற்படுகின்ற மன உளைச்சல்கள், அவற்றை பற்றி சிந்தித்துவிட்டு பின்னர் நாம் எப்படி ஆரோக்கிய வாழ்வுக்கு வழிவகை செய்ய வேண்டும் என்பதை பற்றி சிந்தித்தால் சாலச் சிறந்ததாக அமையும். கடவுள் என்கின்ற இயற்கை வளம் முதலில் படைக்கும் போது நல்ல நீர்நிலைகளையும் மழைகளையும் மலை, மடு, சமவெளி என்ற அமைப்பிலும் அமைத்து ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு என்ற பரிமாண வளர்ச்சியிலே வைத்து அமைத்திருக்கின்றன. இவை ஒன்றுக்கொன்று எப்படி பிணைந்து செயல்படுகின்றன என்பதை பற்றி சற்று நோக்குவோம். முதலில் ஆதாரமாக விளங்குவது இயற்கை வளம், வனவளம், மண்வளம், நீர்வளம். முதலில் நீர் என்றது உருவாகிவிட்டது. அதில் காற்றின் மாறுபாடுகளால் HB1 என்று அமைப்பார்கள். அதனால் அமைப்பினால் மழையின் மூலமாக நமக்கு நீர்வளங்கள் பெறுகின்றன. நீர்வளங்கள் எங்கும் பெருகி கொண்டிருக்கும். நீர்வளத்தினால் மண்ணின் தன்மை உயர்கிறது. மேலும் நீர்நிலைகளின் போக்கினால் மண்வளங்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றப்பட்டு உயர்ந்த நீர்வளமாக, நல்ல பயிர் விளைவிக்கும் நீர்வளமாக மாறுகின்றன. தாவரவியல்கள் மண்ணிலே இருக்கின்ற சத்துக்களை உறிந்து, மேலும் நீர்வளத்தை உறிந்து நல்ல வளர்ச்சி ஏற்பட்டு அதன் விளைவாக, அதன் இனப்பெருக்கமாக காய்கறிகள், பருப்பு வகைகள், அரிசி வகைகள் என்பவற்றை பிறப்பித்தது. நீர்நிலையிலே வாழ்கின்ற மீன் போன்றவர்கள் நீர்கள் சென்றும் கடலில் அமைப்பினால் அதில் எடுத்து வரும் பொருட்களை உண்டு வளமாக வாழ்க்கை நடத்தியது. மிருகங்களோ தன் இஷ்டம்போல் திரிந்து கொண்டு வனத்தில் கிடைத்தவற்றை உண்டு வாழ்ந்து கொண்டிருந்தது. பறவை வகைகள் மரத்திலே கிடைக்கின்ற கனிகள் போன்றவற்றை ஒன்று வளமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தது. மேலும் டொமெஸ்டிக் அனிமல் என்று கூறுவார்கள். ஆடு, மாடு போன்றவைகள் இளம் தழைகளை, பச்சை தலைகளை சாப்பிட்டு வளமாக இருந்து பால் வளத்தை மனிதனுக்கு அளித்து கொண்டிருக்கிறது. இவ்வாறாக இயற்கை வளம் எல்லோரும் ஒன்று கூடி வாழ்வதற்கு உண்டான ஏற்பனை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. மனிதன் தொன்று தொட்ட காலத்தில் உணவை காய்கனிகளாகவும் பச்சையாக உண்டு கொண்டிருந்தான். பிறகு நெருப்பு ஒன்று ஏற்பட்ட பொழுதுதான் அதனால் பக்குவப்படுத்தப்பட்டு சுவை உணவுகள் சேர்க்கப்பட்டு உண்ணும் பழக்கத்தை கொண்டிருந்தான். இதில் மேலும் பலவற்றை பின்வரும் காலங்களில் சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.